லோகேஷோட இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்திருக்கும் திரைப்படம் கூலி. சத்யராஜ், நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், ஷவுபின் ஷாகர், பூஜா ஹெக்டே உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அனிருத் இசையமைச்சிருக்க இந்த படம் ஆகஸ்ட் 14 உலகம் முழுக்க வெளியாக இருக்குது. படத்தோட வேலைகள், ப்ரமோஷன் வேலைகள் படுஜோராக நடந்து வருது. மேலும் லோகேஷ் கனகராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, கூலி படத்தோட கதை பற்றி நான் ரஜினி சாரிடம் சொல்லும்போது பேச்சு வாக்கில் நான் கமல் சார் ரசிகன் என்று சொல்லிட்டேன். அப்போது அவர் எதுவும் சொல்லலை. கூலி படத்தின் படப்பிடிப்பு முடிந்து டப்பிங் வேலைகள் எல்லாம் முடிந்த பிறகு உதவி இயக்குநர்களிடம் ரஜினி சார் லோகேஷ் என்னிடம் கதை சொல்லும்போது நான் ஒரு கமல் ரசிகன் என்று சொல்லி தான் என்கிட்ட கதையே சொன்னார். அவரை நான் கூலி ஆடியோ லான்ச்சில் பார்த்துக்கிறேன் என்று ரஜினி சார் விளையாட்டாக சொல்லிவிட்டு சென்றிருக்காரு. ஒரு நடிகருக்கு ரசிகர்களாக இருந்தால் இன்னொரு நடிகரை ரசிக்கக்கூடாது என்றில்லை. எங்கள் வீட்டில் என்னை தவிர மற்ற அனைவருமே ரஜினி ரசிகர்கள். என் அம்மாவிடம் ரஜினி சார் படம் பண்ண போகிறேன் என்று நான் சொன்னதும், நீ சின்ன வயசில் சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் பாட்டு இல்லாமல் சாப்பிடவே மாட்டேன் என்று சொன்னாங்க. கமலின் சத்யா படம் பார்த்த பின் சினிமா பற்றி என்னுடைய பார்வை மொத்தமாக மாறியது. நான் கமல் ரசிகனாக இருந்தும் ரஜினி சாருக்கு படம் பண்ணுவது கூடுதல் பொறுப்பு உணர்றேன். ஒரு விருது வழங்கும் விழாவில் கமல் சாரிடம் உங்களுடைய ரசிகன் உங்கள் நண்பர் ரஜினி வைத்து படம் எடுக்கிறாரா என்று கேள்வி கேட்டாங்க. அதற்கு அவர், என்னுடைய ரசிகர் என்னுடைய நண்பர் படத்தை எடுக்குவதில் எனக்கு பெருமைதான் என சொல்லிவிட்டு அதை சிறப்பாக செய்துவிட்டு என்னிடம் வாங்க என்றார். இதனால் அந்த படத்தை வெற்றி படமாக்க வேண்டிய பொறுப்பு என்னிடம் உள்ளது என்று லோகேஷ் கனகராஜ் அந்த பேட்டியில் பேசியிருக்காரு. மேலும் இந்த படத்தொடரிலிருந்து சிட்டுக்கு பாடல் வீடியோ அண்மையில் வெளியாகி மக்களின் மிக பெரும் வரவேற்பை பெற்றது. அதே போல் மோனிகா பாடலுக்கு ரசிகர்கள் ஆட்டம் போட்டு வராங்க. படம் ஆகஸ்ட் 14 வெளியாக இருக்கும் நிலையில் இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா ஜூலை 27 நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறும் என்று நம்பப்படுது. ஆனால் இது குறித்து அதிகாரப்பூர்வமான தகவல்கள் இன்னும் வெளியாகலை. கூலி படம் தமிழ் திரையுலகில் முதல் முறையாக 1000 கோடி வசூல் எடுக்கும் படமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. இதுவரை தெலுங்கு, ஹிந்தி, கன்னட மொழிகளில் உருவான திரைப்படங்கள் தான் 1000 கோடியை வசூலிச்சிருக்கு. தற்போது லோகேஷுக்கும் ரஜினிக்கும் நல்ல மார்க்கெட் இருப்பதால் இந்த படம் நிச்சயம் 1000 கோடி வசூலை அள்ளும் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கூலி படம் கண்டிப்பாக 1000 கோடி வசூல் பண்ணுமா? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.